நான் ஒரு விஷயம் சொல்றேன், இது நடந்தா பாத்துக்கோங்க. இந்த கட்டை வந்து நான் அந்த நேரத்தை எடுத்து கட் பண்ணி திரும்ப போடுறேன். என்னதான் சுத்தி வந்தாலும் இந்திய அணி இறுதி போட்டிக்கு வரும். இந்த இந்திய அணியோட விளையாட போற அணிகள் தான் எவை என்றதை தேடுங்க. பங்களாதேஷ் அணி பலமான அணி, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆப்கானிஸ்தான் நமக்கு தெரியும், அது இலங்கை அணியோட விளையாடும் போது மிக பலமான அணி. ஆசிய கிண்ணத்தினுடைய அடுத்த அணி வெளியாகி இருக்கும் தகவல்கள் அப்படின்ற மாதிரி முக்கியமான ஒரு அணி. இதை நீங்க சொல்ல போனா இப்ப நாங்க சுட தாரம்ன்ற மாதிரி இருக்குது. அப்படி எல்லாம் இல்ல. இப்ப வந்து பங்களாதேஷ் அணி பற்றி நாங்க பேச போறோம். இந்த ஆசிய கிண்ணத்தினுடைய பங்களாதேஷ் அணி எப்படி இருக்காங்க? நாங்க ஏற்கனவே இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான் இந்த மாதிரி 3 முக்கியமான ஆசிய அணிகளை பார்த்தோம். ஆப்கானிஸ்தான் பார்த்தோம். இப்ப பங்களாதேஷை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இப்ப நாங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போதே ஓமான் அணி அறிவிக்கப்பட்டிருக்கு. நாங்க ஓமான் அணி பற்றி இப்ப இன்னொரு வீடியோல உங்களுக்கு நாங்க பேசுறோம். ஒவ்வொரு அணியாக நாங்கள் எங்களுக்கு அந்த அறிவிப்புகளை தருவோம். இலங்கை அணியை பற்றி பேசி இருக்கின்றோம். இலங்கை அணியின் ஆசிய அணி உத்தியோகமாக அறிவிக்கப்படும். ஆசிய கிண்ணத்துக்கு போய் ஆசிய கிண்ணத்துல இறங்கி நாளைக்கு மேட்ச் நடக்க போகிறோம். நாங்க இன்றைக்கு தான் டீம் அறிவிப்போம். நாங்க அப்படிதான் 6 அடிக்கிறா கூட நாங்க யாருக்கும் தெரியாம இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப வந்து பங்களாதேஷ் அணி எப்படி நீங்க பாக்குறீங்க? பங்களாதேஷ் அணி ஒரு முக்கியமான வீரர் இல்லை. பந்து வீச்சாளர்களில் மிக முக்கியமானவர். இலங்கை தொடரில் ஒரு போட்டியில் இல்லாமல் 2020 கலைத்ததும் அவர் தான் இலங்கை அணியை உருட்டி எடுத்தார். அப்பாடா என்ற மாதிரி இருக்குது. மெஹதி ஹசன் மிராஸ் சுழல் பந்து வீச்சாளர். அவர் தன்னுடைய என்ன காரணம்? சொந்த தேவைகளுக்காக இந்த போட்டியில் விளையாட முடியாது என்று சொல்லி இருக்கின்றார். குடும்ப தேவைகள் அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றது. சரியான விஷயம் அறிவிக்கப்படவில்லை. அவருக்கு பிரச்சனைகள் இல்லை. விளையாட அவர் அணியால் நீக்கப்படவில்லை. ஸ்ரீலங்காவோட நல்ல முறையில் விளையாடியவரை நீக்க போறது இல்லை தானே. அவருடைய சொந்த தேவைகள் காரணமா இல்லை. அது மாத்திரம்தான் பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையில் மிக முக்கியமான மாற்றம். புதுசா எடுத்திருக்கின்றவர்களில் துடுப்பாட்ட வீரர், விக்கெட் காப்பாளர் நூருல் ஹசன், சகலதுறை வீரர் ஷைஃப் ஹசன் ஆகிய இருவரையும் முக்கியமாக வீரர்களாக அவர்கள் பார்க்கின்றார்கள் அல்லது குறிப்பிட்டிருக்கின்றார்கள். 16 பேர் கொண்ட குழு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. லிட்டன் டேஸ் தான் அவர்களுடைய அணியின் தலைவர், விக்கெட் காப்பாளர், துடுப்பாட்ட வீரர். தன்சீத் ஹசன், ஃபர்வீஸ் ஹொசைன் எமோன், ஷைஃப் ஹசன், தவ்ஹித் ரிதோய், ஜேக்கர் அலி, ஷமீம் ஹொசைன், நூருல் ஹசன், மெஹதி ஹசன் அவர் விளையாடுகின்றார். ரிஷாட் ஹொசைன், நசூம் அஹமட், முஸ்தபைசூர் ரஹ்மான், தன்சாம் ஹசன், தஷ்கின் அஹமட், ஷரீஃபுல் இஸ்லாம், முகமது ஷரீஃபுடீன். பங்களாதேஷ் அணி பலமான அணி, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆப்கானிஸ்தான் நமக்கு தெரியும், அது இலங்கை அணியோட விளையாடும் போது மிக பலமான அணி. இப்பொழுது ஒருவர் இல்லை. இனி ஆசிய கிண்ணத்தில் எவ்வாறு விளையாட போகின்றார்கள், அங்கே எவ்வாறு செயல்பட போகின்றார்கள், இதில் வைத்துதான் பங்களாதேஷ் அணியை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டிய நிலைமைகள் இருக்கின்றது. இல்ல, பங்களாதேஷ் அணியை எப்படி நாங்க பாக்குறோம், நான் பாக்குறேன்னு சொன்னா, பங்களாதேஷ் அணி அப்படின்றது வந்து ஒரு காலத்துல நீங்க சொன்ன மாதிரி இந்த பாகிஸ்தான் அணி மாதிரி தான். எப்ப வெல்லுவாங்க எப்ப தோப்பாங்க அப்படின்னு தெரியாம இருந்த அணி. ஆனா இப்ப அப்படி இல்ல. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் அணி அண்மை வருடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துல மிகப்பெரிய பலம் வாய்ந்த அணியாக மாறி இருக்கு. அது வந்து மேலத்தைய நாடுகள், ஆஸ்திரேலியா இருக்கட்டும், நியூசிலாந்தா இருக்கட்டும், தென்னாப்பிரிக்கா அணியா இருக்கட்டும், இந்த அணியோட விளையாடினாலும் அது ஒரு பலமான போட்டியை நாங்க பார்க்கக்கூடிய இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு நாம இது பங்களாதேஷ் அணி தானே என்று கடந்து போக முடியாத அளவுல பங்களாதேஷ் அணி வந்து பெரிய இடத்துல இருக்காங்க. இப்ப இறுதியா இலங்கையில் நடந்த போட்டிகள்ல பங்களாதேஷ் அணிக்கு நாம இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருந்தது அந்த போட்டியை வெல்றதுக்கு. ஒரு போட்டியை வெல்றதுக்கு 2 போட்டிகளை பங்களாதேஷ் வெற்றி பெற்றது. அப்ப நாங்கள் இந்த தரவுகள், இந்த தரப்படுத்தல்களை எடுத்து வைத்துக் கொண்டு ஆசிய கண்ணத்தை பற்றி பேசுகின்ற வேளையில் இலங்கையா பங்களாதேஷா பலமான அணின்னு பார்த்தா பங்களாதேஷ் அணி தான் இப்ப பலமான அணியா இருக்கிறதுக்கான அத்தனை விஷயங்களும் இருக்கு. இறுதியா நடந்த இலங்கையோட நடந்த போட்டிகளை வைத்து பார்க்கும்போது பங்களாதேஷ் அணி 3 போட்டியில ஒரு 2 போட்டியை வென்றிருக்காங்க. அதுவும் இலங்கையில் சொந்த மைதானத்தில் இலங்கை ரசிகர்களுக்கு கண்டி மைதானம், கொழும்பு மைதானம், தம்புள்ள மைதானம். எனவே 3 மைதானங்களிலும் சிறப்பாகவே விளையாடி இருக்கின்றார்கள். 3வது போட்டியில் நாங்கள் வெற்றி பெற்றதுமே இலகுவாக இல்லையே. இல்ல, மிக கஷ்டப்பட்டு தான் வெற்றி பெறணும். அப்பொழுது பங்களாதேஷ் அணி மிக சிறப்பான முறையில் பலமாக வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போன்ற ஆசிய ஆடுகளங்களில் பங்களாதேஷை தோற்கடிப்பது என்பது அவ்வளவு இந்தியா, இலங்கை அணிகளுக்கு கூட இலகுவான விடயம் அல்ல. எனவே இந்திய அணி பலமான அணி நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், இல்லை என்பது இல்லை. அதுக்காக முழு போட்டிகளையும் வெற்றி பெறுன்றது சொல்ல முடியும். நான் ஒரு விஷயம் சொல்றேன், இது நடந்தா பாத்துக்கோங்க. இந்த கட்டை வந்து நான் அந்த நேரத்தை எடுத்து கட் பண்ணி திரும்ப போடுறேன். என்னதான் சுத்தி வந்தாலும் இந்திய அணி இறுதி போட்டிக்கு வரும். இந்த இந்திய அணியோட விளையாட போற அணிகள் தான் எவை என்றதை தேடுங்க.
அது தெரியும். இப்ப கர விஷயங்கள் இருக்குது. இப்ப குழு அதுக்கேற்ற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்க இருந்து 2 அணிகள் இலகுவாக வந்துவிடும் என்பது எங்களுக்கு தெரிகின்றது. இந்தியா பாகிஸ்தான் ரெண்டும் அங்க இருந்து வந்துவிடும். ஒரு குழுவில் இருந்து மெட்ட குழுவில் இருந்து 2 அணிகள் அங்கேதான் ஒரு பலமான அணி வெளியே செல்ல போகின்றது. அப்ப அடுத்த 4 அணிகளும் திருப்பி தங்களுக்குள்ளேயே தான் விளையாட போகின்றார்கள். எனவே அதற்குள் வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இவை எல்லாவற்றையும் வைத்து நாங்கள் உள்ள விஷயம், வெளியே விஷயம், மைதான விஷயம், போட்டிகள் நடக்கின்ற விஷயம் இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் சும்மா அப்படியே போக முடியாது. எனவே இந்த விஷயங்கள் இது சுருக்கமான வீடியோ தான் பங்களாதேஷ் அணியை பற்றி பேசிய விஷயங்களாக இருக்கு. நாங்க சொன்ன தரவுகள்ல இருந்து மேலதிகமான நிறைய தரவுகள் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதுகளை பற்றியும் கருத்துக்களை சொல்லுங்க. உண்மையிலே பங்களாதேஷ் அணி இந்தியா அணியோட எந்த அணி இறுதிப் போட்டியில விளையாட தகுதியான அணியா இருக்கும் அப்படின்றத கணிச்சு கருத்துக்களா பதிவு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.